ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நாளைக்கு வரப்போகிற விடியலில் தான் உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா திட்டம் போட்டு வச்சுருக்கேன். அதாவது உன் வீட்டில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த பதிவு உன் கண்களில் பட்டுச்சுனாலே கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தி கொடுத்தே தீர்வேங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்போது நீ படுற கஷ்டத்தையும் உன் முயற்சியையும் மற்றவங்க மதிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஜெயிச்சு முன்னேறியவங்க பல பேர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்காங்க. நீயும் அதே போல் இன்னைக்கு செய்கிற கஷ்டத்துக்கும் படுற உழைப்புக்கும் முயற்சிக்கும் நாளைக்கு மிகப்பெரிய ஆளாக உயர்ந்து நிச்சயமாக ஜெயிக்க தான் போகிற. உனக்கு வழிகாட்டியாக இந்த சாயப்பா இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலையும் பாதியிலேயே உன்னை கைவிட்டுட்டு விலகி போயிட மாட்டேன். நான் எப்போதும் எல்லாருக்கெல்லாம் வழிகாட்டியாக நின்று உதவி செய்கிறதில்ல. நானே உண்மையாக நேர்மையாக எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து என் பிள்ளையாக உரிமை கொண்டாடி அவங்களுக்கு மட்டும்தான் நல்லதை செய்வேன். அப்படிதான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உனக்கு பலமாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இந்த சாயப்பா நானே இருக்கிறேன் தங்கமே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அதை மன்னிச்சு மறந்து கடந்து போயிடு. ஏன்னா அவங்க செஞ்ச தவறுக்கான தண்டனையை கொடுக்க தான் நான் இருக்கனே. அப்புறம் நீ வேற எதுக்கு அவங்கள பழிக்கு பழி வாங்கணும்னு யோசிக்கிற? சில பேர் இருப்பாங்க, நிறைய தப்பு செய்வாங்க. ஆனால் அந்த தவறுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் அமைதியாக நல்லவங்க போலவே நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எப்போவாவது நீ கோபப்பட்டு அவங்க தப்பை சொல்லிட்ட கண்டுபிடிச்சிட்டேன்னா மொத்த பழியையும் தூக்கி உன் மேலே போட்டு நீ தான் எல்லா தப்பையும் செஞ்சாங்கிற மாதிரி விடாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா உடனே அவங்கள ஒதுக்கி வச்சுடு. தப்பு செஞ்சுட்டு அதை மறைச்சி அடுத்தவன் மேலே பழி போடுற மனிதர்கள் தான் தப்பிக்கணுங்கிறதுக்காக எந்த சூழ்நிலையில் என்ன வேணாலும் செய்வாங்க. மோசமான மனிதர்கள்ன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எளிதாக கிடைக்கிற எந்த விஷயத்தையும் நீ அலட்சியமாக நினைக்க வேண்டாம். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அது உனக்கு தேவைப்படும். நீ அலட்சியமாக நினச்சி அதை தூக்கி எறிஞ்சிட்டினா உனக்கு தேவைப்படும் போது நீ என்னதான் தேடி ஓடினாலும் அது உனக்கு கிடைக்காதுன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்திலேயே நல்லது கெட்டது எல்லாமே கலந்த மனிதர்களாக தான் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குற்றம் குறை இல்லாத மனிதர்கள்னு இங்கு யாரையுமே சொல்ல முடியாது. அதனால் அவங்க தப்பு இவங்க தப்புன்னு அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறையவே குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காதே. அடுத்த நிமிஷத்தில் கூட இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாத, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு தெரியாத மனித ஜென்மத்தில் மனித பிறவியில் வாழக்கூடிய உங்களுக்கு எதுக்காக தேவையில்லாத திமிரும் ஆணவமும்? இந்த திமிரு வெறுப்பு ஆணவன்ற குப்பைகளை என் அன்பு பிள்ளையான நீ மனசில் சுமக்க வேண்டாம். மனுஷன் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், உழைக்கிற வரைக்கும், ஆடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் அவனுக்கு மரியாதை கொடுக்கும். ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது, வயசாகி மூளையில் உட்காரும்போது கூடுகிற கூட்டம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குமா கொடுக்காதான்றத அவர்களுடைய செயல்கள் தான் தீர்மானிக்குது. நீ வாழும்போதே நல்ல செயல்களை செஞ்சு 4 புண்ணியத்தை செஞ்சு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டீனா நாளைக்கு உன்னால் ஓட முடியாத போதும் ஆட முடியாத போதும் வயசாகி மூளையில் உட்கார்ந்திருக்கும் போதும் உனக்கு எந்த விதத்திலும் மரியாதை குறைவு உண்டாகாது என் செல்லமே. எத்தனையோ பேர் உனக்கு ஏதேதோ விதத்தில் துரோகம் செஞ்சிருந்தாலும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களை நினச்சி நீ மன நிம்மதியை இழக்காதே. தப்பு செஞ்சவன் அதுக்கான கர்ம வினையை அனுபவிச்சே தீருவாங்க. இந்த சாயப்பா உனக்கு என்றும் துணையாக இருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் தாங்கும் மன வலிமையை உனக்கு கொடுத்து நீ பூமியில் சிறப்பாக வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன். யாருமே பார்க்காத உன் கண்ணீரை நான் பார்த்துருக்கேன். யாருக்கும் தெரியாமல் நீ மனசுக்குள்ளேயே கவலைப்பட்டதையும் நான் பார்த்துருக்கேன். யாருக்கும் தெரியாமல் நீ பட்ட கவலையும் உன் கண்ணீரும் காலப்போக்கில் அனைத்தும் சரியாகும்படி நான் செய்கிறேன். உன்னை விட்டுட்டு யாராவது விலகி போகிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக 2 காரணம் இருக்கும். ஏன்னா அவங்கள நான் தான் விலக்கி வச்சுருப்பேன். ஒன்று, அவங்க மூலமாக உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு அவங்கள தள்ளி வச்சுருப்பேன். அப்படி இல்லாட்டி அவர்கள் செய்யும் செயல்கள் மூலமாக உனக்கு ஏதாவது ஆபத்து வரலாம்னு சொல்லி அவங்கள தள்ளி வச்சுருப்பேன். மொத்தத்தில்
நான் உன்னை விட்டுட்டு யாரை விலக்கி வச்சாலும் தள்ளி வச்சாலும் அதை உன் நன்மைக்காக மட்டுமே செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு நினைக்கிற மனிதர்கள் ஆசைப்படுறத மட்டும் கொஞ்சம் அடக்கிக்கிற மாட்டீங்க. எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்க. எல்லாமே கிடைக்கணும், எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கேற்ற மாதிரி சில அவஸ்தைகளும் மன நிம்மதியை குலைக்கும் சில விஷயங்களும் நடக்கதானே செய்யும். ஆசைகளே இல்லாமல் வாழ்ந்துட்டா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆனால் மனிதர்களுக்கு ஆசை என்பது அத்து போக மாட்டேங்குது. எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டும் ஆசைப்பட்டுக்கிட்டும் ஏங்கிக்கிட்டும் காத்துக்கிட்டும் தானே இருக்கீங்க. நீ ஓடிக்கிட்டே இருந்தீன்னா உன் கூட இருக்கிறவங்க உன்னை துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் போடாமல் தைரியமாக எதிர்த்து நிற்க பழகு. நீ தைரியமாக எதிர்த்து நிற்கும்போது உன்னை துரத்துவது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் யமனாகவே இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் பயந்து நின்றுடுவாங்க என் செல்லமே. அறியாமல் செய்யும் தவறுகளை விட மனிதன் தெரிஞ்சே செய்கிற தவறுகள் தான் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. காரணம் சுயநலம். தான் நல்லா இருந்தால் போதும், அடுத்தவன் என்ன அவஸ்தைப்பட்டாலும் கவலை இல்லைன்னு தன்னுடைய நலனுக்காக அடுத்தவன் வாழ்க்கையை நாசம் செய்யக்கூடிய எண்ணங்கள் தான் இன்னைக்கு மனுஷனுக்கு ரொம்ப சுகத்தை கொடுப்பதாக இருக்குது. தான் மட்டும் நல்லா இருந்தால் போதுன்ற நினைப்போட அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துகிற எல்லாருக்கும் காலம் கண்டிப்பாக உரிய தண்டனையை கொடுத்தே தீரும். நீ அறிந்ததை விட அறியாத பல விஷயங்களை இந்த சாயப்பா திரைமறைவில் உனக்கு தெரியாமல் நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல நீ மனபலத்தோட தைரியமாக தெம்பாக வாழ்க்கை வாழணும்னு நினச்சினா உடல் பலத்தையும் அதிகப்படுத்து. உடம்பும் மனசும் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது தான். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனசுக்கு தைரியம் இருக்கும். மனசு ஆரோக்கியமாக நல்லா அமைதியாக இருந்தால் தான் உடம்பு நல்லா தைரியமாக இருக்கும். மன தைரியத்தை இழந்துட்டினா மனுஷன் அனைத்தையும் இழந்தவன் ஆகிவிடுவான். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாது, கஷ்டமே இருக்கக்கூடாது நீ கேட்டினா கண்டிப்பாக என்னால் தர முடியாது. ஏன்னா எல்லா மனிதர்களும் பிறக்கும் போதே அவங்க வாழ்க்கையில் இது இப்படி நடக்கணும்னு எழுதி வச்சு தான் நான் அனுப்புகிறேன். அதனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சக்தியை நீ கேட்டினா நானே எப்போதும் உனக்கு சக்தியாக இருந்து பிரச்சனைகளை சமாளிக்கும் வித்தையை உனக்கு கற்றுக் கொடுப்பேன். அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க அப்படி மாறிட்டாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களுடைய மாற்றத்தை நினச்சி உன்னை வருத்தி கொள்ளாதே. எந்த உறவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உனக்கு கெட்டது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்தும் விதமாக சில பேர் செய்யும் காரியங்கள் கண்டிப்பாக உனக்கு நல்லதாகவே மாறும். அது புரியாமல் நம்ம உங்களுக்கு கெட்டது தானே செஞ்சோம், இவங்க அதையே தனக்கு சாதகமாக நல்ல விதமாக மாற்றிக்கிட்டு நல்லா வாழ்கிறாங்களேன்னு உன் எதிரிகள் புரியாமல் புலம்ப போகிறாங்க என் செல்லமே. நீ செய்கிற எல்லா நல்ல விஷயங்களிலும் இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் நன்மை தீமைகளை மட்டும் நல்லா யோசித்து அதை சரியாக சிறப்பாக செய்ய பழகு. உனக்கு தண்டனையையும் நிம்மதியையும் கொடுக்க வேண்டியது எதை நீ எப்படி செய்கிறாய் என்றதை பார்த்து செய்ய வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய வேலை தானே. நல்லதையே செஞ்சுக்கிட்டு நீ வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிம்மதி நினச்சிருக்கும். நீ நீயாக வாழ நினச்சினா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. ஆனால் மற்றவங்கள போல் வாழணும்னு நினச்சினா மகிழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வாழ்க்கை இவங்க வாழ்க்கையும் பார்த்து ஆசைப்படாமல் உன் வாழ்க்கையை உயர்வாக வாழ தயாராகு. முட்டாள்கள் எப்போதும் ஒரு முறை தான் ஏமாறுவாங்க, அடுத்த முறை உஷாராக கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இரக்க குணம் கொண்ட அப்பாவிகள் மறுபடியும் மறுபடியும் எல்லாரையும் ஐயோ பாவம்னு நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கீங்க. இனிமேலாவது பாசத்தால் யோசிக்காமல் அறிவால் யோசிக்க பழகு. அடுத்தவங்க உதவி கேட்குறாங்க, கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க, பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா, நல்லவங்களா நடிக்கிறவங்களான்றத நீதானே புரிஞ்சு நடக்கணும். இங்கே பல பேர் புரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, தான் செஞ்சால் சரின்னு சொல்கிற அதே விஷயத்த அடுத்தவங்க செஞ்சால் தப்புன்னு குறை சொல்பவர்களாக நிறைய பேர் இருக்காங்க. எப்போதும் அடுத்தவங்க செய்கிறதை தப்புன்னு சொல்வதற்கு முன்பாக நீ அதை சரியாக செய்றியான்றதை யோசிச்சு பாரு. நீ பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கவனமாக பார்த்து பேசு. வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா சில பேரை மறக்கவும் சில பேரை மன்னிக்கவும் சில பேரை கடந்து வரவும் தயாராக இருக்கணும். யாரையும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்காத. உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் சோதனைகளும் இருந்தாலும் கூட
அத்தனையும் நீ அமைதியாக கடந்து வருவதற்கு இந்த சாயப்பா உனக்கு பக்கபலமாக இருப்பேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. உன்னை பற்றி குறை சொல்கிறவங்களுக்கே விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்காம அவங்கவுங்க என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு உன் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு நீ போய்கிட்டே இரு.